எரிக்கான்கிறதான ஒரு இளம்பெண் செப்டம்பர் 10ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு துர்ச்செய்தி வருகிறது. 31 வயது நிரம்பின உன் கணவனை சுட்டு கொன்று விட்டார்கள். 3 வயது பெண் குழந்தை, 1 வயது ஆண் குழந்தை. இமேஜின் பண்ணி பாருங்க, உலகமே இடிந்து விழுந்த நிலையில கர்த்தருக்காக நின்ற ஒரு வாலிபன், கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ வேண்டும் என்று போதித்த ஒரு குடும்பம் எதிர்பாராத விதமாக சத்ருவால தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டார். மனசுல பல கேள்விகள். எரிக்கா அவர்களுக்கு, ஏன் கர்த்தர் என் கணவனை கைவிட்டார்? என் கணவன் தனக்கென்று வாழல, தேவனுக்கு என்று வாழ்ந்தார். நீதிக்காக நின்றார், தேவனுக்கென்று நின்றார். அவர் தப்பு பண்ணிட்டு உலகம் பிரகாரமா போயிருந்தா வாழ்ந்திருப்பாரு. தேவனுக்காக நின்றதுனால இது பரிசா? பல கேள்விகள். இப்பொழுது ஜனங்கள் மத்தியில பேட்டி எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. எரிக்கா அவர்களை சில வார்த்தைகளை கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எதற்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இதை அனுமதித்தார் என்று எனக்கு தெரியல. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு ஏன் நடந்ததுன்னு புரியல. எதற்கு கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதிக்கணும்? என் பிள்ளைகள் எதற்கு சின்ன வயதிலே அப்பாவை இழந்த அனாதை ஆகணும்? எனக்கு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், என் கணவன் மரித்த பரிசுத்தவான்கள், ரத்த சாட்சியா மரித்த பரிசுத்தவான்களுடைய வரிசையில அந்த கிரீடத்தோட என் கணவன் இருப்பார். முதலாவது. இரண்டாவது சொன்னது என்ன தெரியுங்களா? எதெல்லாம் என் கணவன் நீதிக்காக நின்று தேவ ஊழியத்தை செய்தாரோ நான் கொஞ்சம் கூட குறையாம அதை செய்வேன். மூன்றாவது அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா? அமெரிக்காவில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் வேதத்தை எடுங்க, வேதத்தை படிங்க, வேதத்தின் படி நடங்க, ஆலயத்துக்கு போங்க. கடைசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் அடித்து அவமானப்படுத்தும் பொழுது, எப்படி பிதாவே இவர்களை மன்னிங்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னாரோ, அவர்களுக்காக வந்தார். அவங்களே அடிச்சு போட்டாங்க. அதே போல நல்லது சொன்ன என் கணவனை கொன்று போட்டாலும் இப்பொழுது நான் என் இயேசுவின் பிள்ளையா இருந்து சொல்கிறேன், நான் என் கணவனை கொன்றவனை மன்னிக்கிறேன். I forgive him. அப்ப இது போல உபத்திரவத்தோட கர்த்தரை ஒரு கேள்வி கேட்காம, ஆண்டவரை ஏன் செஞ்சீங்கன்னு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், எழும்பி இன்னும் மகிமைக்காக உமக்கு ஊழியம் செய்வோம்.